அவர் நேத்தே சொன்னார், கரூரில் பேசும்போதே சொன்னார், அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் எங்களை வந்து அங்கே அவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவங்க எங்களை அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போய் அந்த இடத்துல விட்டாங்க. அவங்க எல்லாமே இது பண்ணி பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு அவரே கரெக்டாக சொல்கிறாரு. அது உண்மைதான். ஆச்சு செம்மையாக போயிட்டுருக்கு. எங்கள் அண்ணன் தான் எங்கள் உயிர். நீங்கன்னா உங்கள் வீட்டு காசாக கொடுத்தீங்க, மக்கள் காசு நீங்கள் எடுத்து நீங்களே கொடுத்தீங்க. அது எப்போ கொடுத்தீங்க? 3 வருஷம் கழித்து கொடுத்தீங்க. ஆட்சி ஆரம்பித்து 3 வருஷம் கழித்து அந்த காசு போட்டீங்க. போடலாமா போடக்கூடாதுன்னு யோசிச்சு போட்டீங்க. இப்போ விஜய் வந்து 6 மாதத்துல எல்லாத்தையும் போட்டுருவாரா? எல்லாத்தையும் கொடுத்துருவாரா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து அவர் மேலே இருக்கிற போராமையில் கூட செய்யலாம். நீ ஆட்சி வரக்கூடாது, இவன் ஒரு நடிகன் ஆச்சு, இவன் ஏன் வரணும் அப்படின்னு கூட செய்யலாம். கலைஞ்சாலும் விஜய் தான் வருவார். எத்தனை ஆட்சி எத்தனை பேர் இருந்தாலும் விஜய் தவிர வேறு யாரும் வர முடியாது. மக்களுங்க அவர் பக்கம். மக்களுக்காக நாங்களுக்காக மக்கள்னு சொன்னாங்களா ஜெயலலிதா மாரி, அது மாதிரி அவர் விஜய். அதுதானங்க உண்மை. ஏன்னா அவங்க சதி பண்ணி தானே கரூரில் வந்து அப்படி நடந்தது. அது அவர் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மை தான். அது கரூர் மக்களுக்கே தெரியும். அவருக்கு வந்து அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியாதுல்ல. ஏற்கனவே வேறு ஒரு ஊரில் வந்து மக்களை வந்து சந்திக்க முடியாமல் போயிட்டால மக்கள் எவ்வளோ இது பண்ணாங்க, ஃபீல் பண்ணாங்கல்ல. அதனால தான் சரி டைம் ஆகிட்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் அந்த டைமுக்குள்ளே போயிட்டாரு. இருந்தாலும் சரி மக்களுக்காக அவர் அங்கே போனார். ஆனாலும் இந்த மாதிரி அங்கே வந்து மக்கள் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க, இவங்க சதி பண்ணதால தான் அங்கே அந்த தப்பே நடந்தது. அவரோட இதுவு தானே, பின்ன வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்தா தான் அவங்க நெக்ஸ்ட்டு இதுவுக்கு போக முடியும். அதனால் வேலை தான், ஜென்ரேஷன்லாம் அவங்களுக்கு போகணுன்னா அதுக்கு அந்த வேலை கொடுக்கணும் கண்டிப்பாக. அவர் பண்ணது தப்பு இல்லை, கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு மக்கள் பணத்துலேருந்து அடித்து அவர் ஒன்றும் தரல, அவரோட பணம் சொந்த பணத்தில் தராரு. அதாவது மு.க. ஸ்டாலின் வந்து செலவு வச்சார், யாரும் மக்கள் கேட்கலையே அந்த செலவைக்க சொல்லி, அவர் வச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து உங்களோட கடன் மக்கள் கடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கல்லால் ₹1 இல்லை, அதையும் லைவில் போட்டு காமிச்சார் விஜய். எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அவரோட பீச் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அவர் செய்யப்போகிற செயலாம் சூப்பராக இருக்கும். எதிர்பார்க்காதால எதிர்பார்க்கலாம். இந்த ஆட்சியில் வந்து நல்லாவே இருக்கும். இதோட டிஎம்கேலாம் அவ்வளோதான், டிவிக்கே மட்டும்தான். அப்படிலாம் கிடையாது, உண்மையாக செய்கிறாரு. அது எல்லாமே அவர் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை செய்கிறாரு. மக்களுக்காக வந்திருக்காரு, இனிமேல் மக்களுக்காக மட்டும்தான் யோசிப்பார். இப்போது 6 இடத்த இடைத்தேர்தல் வரப்போகுது தெரியும்ல, அங்கே வந்து திரிஷா எம்எல்ஏ நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா யாரும் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அவர் எடுக்கிற டிசிஷன் ஒன்று, அது ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, அவர் எடுக்கிறது அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எது வேணாலும் பேசிடலாம், திரிஷா வச்சு இது பண்ணுறது அது பண்ணுறதெல்லாம். அது அவரோட அப்படி இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவோமே, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே, தப்பான இது எதுவும் இல்லைல்ல. தப்பாக நினைக்கிறவங்களுக்கு தான் அது தப்பு. அது அப்படிப்பட்ட இது நாங்கள் உண்மையாக ரசிக்கிறோம், அது தப்பாக தெரியல எங்களுக்கு. விஜய் ஆட்சியில் இப்போ நடக்கிற ஆட்சி தான் உண்மையான ஆட்சி. நாங்கள் இதெல்லாம் விரும்புகிறோம். விஜய் எப்படி விரும்புகிறோமோ அதுமாரி ஆட்சியும் விரும்புகிறோம். மற்ற பேர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சானுங்க, இப்போ செய்தியிலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே நேரடி ஒளிபரப்பு நாங்கள் எல்லாமே பார்க்குறோம். அப்போ விஜய் பிடிக்காம, விஜய் ஆட்சி பிடிக்காம வேறு என்ன பிடிக்கும்? இப்போ விஜய் வந்து இன்னும் நடிகராக தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே யார் தான் நடிக்கல? ஸ்டாலின் நடிக்கலையா? யார் தான் நடிக்கல? எல்லாருமே நடிக்கிறவங்க தான், யாரும் உண்மை கிடையாது. கவர்மெண்ட் தானே அவங்களுக்கு அவ்வளோ அநியாயத்தை பண்ணிச்சு அப்போ இருந்த கவர்மெண்ட்டு. அதனால் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ திமுக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1 கோடி கொடுங்க, எதுக்கு கவர்மெண்ட் வேலை தரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1 கோடி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அவர் ஏற்கனவே நிதி கொடுத்துருக்காரு, 7 லட்சம் எவ்வளோ ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காரு. ஆனாலும் அது வந்து எப்படி அது அவங்களுக்கு சரியாகுமா? அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு தான் அவங்களோட ஒரு நம்பிக்கையோடு அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அது வந்து சந்தோஷம்தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. எப்படி போயிட்டுருக்கு அவரோட ஒரு 50 நாள் ஆட்சி முடிஞ்சிருக்கு, எப்படி போயிட்டு? ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்ன சொல்கிறது, ஒரு நாளுமே நாங்கள் நியூஸை வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம். அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த 5 வருஷத்துலலாம் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களை நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. விஜய் வந்து பண்ணுற ஒவ்வொன்றுமே அப்படியே நாங்கள் அது பூரிச்சு போகிறோம். அவர் பண்ணுறத ஒவ்வொரு விஷயம் நாங்கள் பார்க்கும்போது. ஆட்சி கலையெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கலைஞ்சாலும் மறுபடியும் அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாது. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க பிளான் பண்ணி பண்ணால் மக்கள் என்ன முட்டாளா? மக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. ஏற்கனவே வந்து மறுபடியும் அவங்க ஆட்சி கலைச்சாங்கன்னா, போன முறை பஸ்ஸெல்லாம் விடாமல் நிறைய மக்கள் வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி ஒன்று அவங்க ஆட்சி கலைச்சி அவங்க இது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா
கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் டிவிக்கே தான். அவர் நல்லாட்சி பண்ணுறாரு, அதுவே போதும். அதாவது இப்போ 8th முடிச்சுட்டு நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் பாதியிலே வேலைக்கெலாம் போகிறாங்க, படிப்பெல்லாம் நிறுத்திட்டு. அவங்களாம் கொஞ்சம் இது பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த ஒரு கோரிக்கை. ஆமாம், வேலை வாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சின்ன வயசுலேருந்தே வேலைக்கெலாம் போகிறாங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது.